ஹேங்க உங்க பாவி உங்க வீட்ல இந்த மாதிரி தானே? ஏதாவது உடம்பு சரியில்ல அப்படின்னா தான் பிரெட் வாங்குவாங்க. அதுவும் அந்த டைம்ல சாப்பிட முடியாது. கொஞ்சமா சாப்பிட்டுட்டு மிச்சம் எக்ஸஸா பிரெட் இருக்கும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே அது ரொம்ப நாளா இருக்கும். ஸோ அத வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாமா? இந்த ரெசிபிய ஈஸியாவும் சட்டுனும் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 4 பிரெட்ட வந்து லைட்டா தண்ணீல நனைச்சு எக்ஸஸான வாட்டர வந்து ரிமூவ் பண்ணிட்டு உதிர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். துருவின கேரட், அப்புறம் பொடியா நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா எதுவுமே தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பிடிக்கிற மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எக்ஸஸாக நிறைய வந்து எண்ணெய் குடிக்கும். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸை வந்து பொடி பண்ணிவிட்டு அதில் வந்து இதெல்லாம் நல்லா டிப் பண்ணி நல்லா எல்லா இடமே கோட் ஆகிற மாதிரி பண்ணி எடுத்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ஈஸியாகவும் பண்ணிடலாம், டேஸ்டியாகவும் பண்ணிடலாம். ஸோ சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஈவினிங் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சூடான காஃபியோ டீயோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக